டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் இஸ் டு 26 அண்ட் 5 இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 5 இஸ் டு 65 இருக்குது. ஓகேவா? ஸோ டேரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம எப்படி எழுதுவோம்? x/26 which is equal to 5/65 எழுதுவோம். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? 5 இந்த 26 இன்சைட் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும் by 65. 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 13 டைமு. 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 2 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், அது லென்த் அண்ட் பிரென்த் ஆஃப் ஏ விண்டோ ஆர் இன் 1 மீட்டர் அண்ட் 70 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி த ரேஷியோ ஆஃப் த லென்த் அண்ட் பிரெத்துன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல் ரேஷியோனா நம்மளுக்கு தெரியும், ரெண்டு ஒரே யூனிட்டில் இருக்கணும்ன்ட்டு. பட் இங்கே மீட்டர், இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்புறம் நீள அகலத்துக்கு தான் கேட்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல், செகண்டு தான் பிரெத்து. ஓகேவா? அது 1 மீட்டர்னு இருக்கா? அப்போ இது நான் சென்டிமீட்டரில் மாற்றணும்னா 100 சென்டிமீட்டர்னு மாற்றிடுவேன். அப்போ இது 70 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10:7. ஓகே, தென் இஸ் மோர் ஆன்சர். அப்போது இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:7. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். A gets double of what B gets and B gets double of what C gets. Find the ratio of B is to C. ஓகேவா? B பெறுவது போல் 2 மடங்கு A பெறுகிறார். ஓகேவா? இப்போ B என்ன வாங்குறாங்களோ அது மாதிரி 2 மடங்கு A வாங்குறாராம். ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதலாம். சி பெறுவது போல், சி எவ்வளோ பெறுறாரோ அது மாதிரி 2 மடங்கு வந்து யார் பெறுறாங்கன்னா பிஎம். ஓகேவா? இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா B is to Cயோட விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டே போதும். நம்ம விகிதம்னா என்ன பண்ணுவோம்? டிவைடில் எழுதுவோமா? அப்போ இந்த சி இங்கே கீழே வந்துடும். B/C வந்து என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 2/1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோவில் எழுதணும்னா 2:1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? பி. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. விச் இஸ் நாட் அன் ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 16/24ன்னு சொல்லியிருக்காங்க. நாட் அண்ட் எது வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோவாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல எது ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு பார்ப்போம், இல்லாததை போடலாம். ஓகேவா? இப்போ 16/24னா இது A டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைமு, இது 3 டைம். ஓகேவா? 2 8s are 16, 3 8s are 24. அப்போ 2/3 வராததுலாம் தான் நம்ம ஆன்சராக இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2/3 வரும். அப்போ இது ஓகே. இது பண்ணிங்கன்னா 6 டேபிளில் பண்ணி இது 2/3ன்னு வரும். இதுவும் ஓகேவா? அப்போ இதுவும் இதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ தான். இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/3 வரும். அப்போ இதுவும் ஈக்குவலண்ட் ரேஷியோ தான். அப்போ இதுதான் வந்துட்டு ஈக்குவலண்ட் ரேஷியோ கிடையாது. அப்போ கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஓகேவா? எந்த டேபிளையும் இது வந்து வரல. இப்போ 2/3ன்னு இது வரல. ஓகேவா? 2/3ன்னு வரல. அவங்க அதான் கேட்குறாங்க, எது ஈக்குவலண்ட் ரேஷியோ இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் இதுதான். ஓகேவா? மீது எல்லாமே ஈக்குவலண்ட் ரேஷியோ தான். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். குமரன் as 600 wants to it divide between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how muchன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? குமரனிடம் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 விதத்தில் பகிர்ந்தளிக்கிறாராம். இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேர் இருக்காங்க. யார்? விமலா அப்புறம் யாழினி. ஓகேவா? 2 பேர் இருக்காங்க. இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு? 600 ரூபாய். ஓகேவா? இப்போது விமலாவுக்கு எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பங்கு, யாழினிக்கு 3 பங்கு. ஸோ இந்த மாதிரி பங்கு கொடுத்தவன் என்ன சொல்லியிருக்கேன்? டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் எவ்வளோ? 2 + 3 5. ஓகேவா? ஸோ 5ல் விமலாவுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு. எவ்வளோ அமௌண்ட்டில்? 600 ரூபாயில். ஓகேவா? யாழினிக்கு மொத்தம் 5 பங்கில் 3 பங்கு. எவ்வளோ ரூபாயில்? 600 ரூபாயில். ஓகேவா? இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 120ன்னு வரும். இங்கேயும் 120ன்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 120 240ன்னு கிடைக்கிது. விமலாக்கு எவ்வளோ கிடைக்கிது? 240. இது 360. யாழினிக்கு எவ்வளோ கிடைக்கிது? 360. அவங்க என்ன கேட்குறாங்க? யாருக்கு எவ்வளோ அதிகமாக கிடைக்குதுன்னு. அப்போ யாருக்கு அதிகமாக கிடைக்கிது? யாழினிக்கு தான் அதிகமாக கிடைக்கிது. எவ்வளோவும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 120 தான். ஓகேவா? அப்போ யாழினிக்கு 120 அதிகமாக கிடைக்கிது. யாழினி கெட்ஸ் 120 மோர் தென் விமலா. யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம் கிடைக்கும். அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? என்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள், 2/3 ஆஃப் A which is equal to 75% ஆஃப் B. 75%னா என்ன பண்ணுவோம்? 75/100ன்னு போடுவோம். ஆஃப் பின்னா எப்போயுமே இன்ட்டுன்னு தான் அர்த்தம். ஆஃப்னு வந்தவே இன்ட்டுன்னு போட்டுக்கணும். இப்போ உங்களை A/B கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ A/Bனா இந்த சைடு வந்துடும். டிவைடில் தான் நம்ம எப்பயுமே A/B எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைடில் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்போ AB இந்த சைடு வந்துடும். 75/100. இந்த 3 இந்த சைடு போடணும்னா மேலே மல்டிப்ளை ஆகிடும். 2 கீழே வந்துடும். ஓகேவா? 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைமு, இது 4 டைமு. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 4 2s are 8. அப்போ ஆன்சர் என்ன? A/Bயோட ஆன்சரு
9:8. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? பி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள் தான் மந்த்லி சேலரி ஆஃப் ஏ, பி அண்ட் சி ஆர் இந்த ரேஷியோ வந்து எந்த ரேஷியோவில் இருக்குது? 2:3:5. ஓகேவா? இஃப் சிஸ் மந்த்லி சேலரி இஸ் 1,200 மோர் தென் தட் ஆஃப் ஏ, தென் ஃபைண்ட் த பிஸ் ஆனுவல் சேலரி. நோட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? சரி, இப்போது மாத ஊதியத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ஊதியம் என்னன்னு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? 2x, 3x, 5x. இது யாரையோடது? ஏவோடது, பியோடது, சியோடது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட மாத வருமானம் வந்து ஏவின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம் சியோடது. ஓகேவா? ஸோ ஏயின் மாத வருமானத்தில் 1200 அதிகம், ஏவோட 1200 அதிகம். யாருக்கு? சியோடது. ஓகேவா? சி இஸ் மந்த்லி சேலரி இஸ் 1,200 மோர் தென் தட் ஆஃப் ஏ. அதை எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பியோட ஆனுவல் சேலரியை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏக்கு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ நம்மளுக்கு என்னென்னு வச்சுருக்கோம்? 2x + 1,200. சி எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? 5x. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 1,200 = இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா 5x - 2x. அப்போது 1,200 வந்து 3xன்னு கிடைக்கிது. அப்போ எக்ஸ் வேணுன்னா 1,200/3. ஓகேவா? அப்போ 400 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸு போட்டால் அவங்களோட மந்த்லி சேலரி எல்லாம் கிடச்சிருமா? நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்லை, பி கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அவங்க பியோட ஆண்டு ஊதி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பியோட மந்த்லி சேலரி தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். பியோட மந்த்லி சேலரி எவ்வளோ? 3x. அப்புறம் 3 × 4னா 3 × 400, தட் இஸ் 1,200. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியோட மந்த்லி சேலரி. அவங்க நோட் பண்ணுங்கள், ஆனுவல் சேலரி தான் கேட்குறாங்க. ஆனுவல்னால் என்ன? ஒரு இயருக்கு நம்மளுக்கு தெரியும் 12 மந்த்ஸ்ன்ட்டு. ஓகேவா? அப்போது இதை 12ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஆனுவல் சேலரி கேட்கனால 12 × 1,200. ஓகேவா? 1,200. அப்போது 12 12s are 144, அப்புறம் 0. அப்போது 14,400 தான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ ஆன்சர் சி, 14,400 தான் பியோட ஆனுவல் சேலரி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரம்யா ஏர்ன் per month 28,296. She utilized her salary in the ratio 4:1:3 for education, savings and other expenses respectively. Find her savings. ரம்யா ஒவ்வொரு மாதமும் 28,296 சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் முறையே கல்வி, சேமிப்பு, இதர செலவுகள் என்று செய்கிறார் எனில் அவரின் சேமிக்கும் தொகை எவ்வளோ? ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா சேமிப்பு மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னென்ன? ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து கல்வி, செகண்டு தான் சேமிப்பு. ஓகேவா? அவங்க சேமிப்பு தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் போடுவோமா? டோட்டல் எவ்வளோ? 4 + 1 + 3. ஓகேவா? அப்போது 5 8. 8ல் சேமிப்பு எத்தனை பர்சன்டேஜு? சேமிப்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். ஓகேவா? இது அவங்களோட சேலரி எவ்வளோ? இதில் அவங்க இந்த பர்சன்டேஜ் தான் சேமிக்கிறாங்க அவங்களோட சேலரியில். ஓகேங்களா? இப்போ 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைமு? 3 டைம். 3 8s are 24. 42ல் 5 8s are 40. அப்போ 2 திரும்ப 29. 29ல் எத்தனை டைமு? ஸோ திரும்ப 3 8s are 24. மீதி வந்து 24ல் போச்சுன்னா 56ன்னு இருக்கும். 7 8s are 56. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சரு 3,537. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? டி. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்ட். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம் பாருங்கள். 1,000:10 which is equal to x is to 1/1000. எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இது 1000/10 எழுதலாமா? இதை x/1/1000 எழுதலாமா? ஓகேவா? ஸோ இதை 1000/10, இந்த 1000 மேலே போயிடுமா? இப்போ 1000 × எக்ஸ்ன்னு வரும். 1000 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ 1/10. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1/10. பியில் இருக்குது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள், விச் இஸ் த லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. 5:7 நம்ம எப்படி எழுதுக்கலாம்? 5/7, 1/2, அப்புறம் 3/5, 7/10. இதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதை போடணும்னா கீழே எல்லாத்தையும் எல்சியம் எடுத்து போடணும். ஓகேங்களா? அப்படியும் போடலாம், இல்லை டிவைட் பண்ணியும் போடலாம். இந்த சம்ம எல்சியத்தோட நம்ம டிவைட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுது. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7ல்
பாயிண்ட்டு ஓகேவா பாயிண்ட்டு 50னா 7 7 சார் 49 ரிமைண்டர் 1 அப்புறம் 1 ஆகுமா 49 10ல் 1 டைம் அப்புறம் 3 இருக்குது 3ல் 713 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இது 0.5 நம்மளுக்கு தெரியும் 1/2 3/5 திரும்ப இதில் போட்டிங்கன்னா பாயிண்ட்டு 30ல் 6 டைம் இருக்குது அப்போ 0.6 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது பார்த்தாலே தெரியுது 0.7. அப்போ இதில் எது பெருசு இதில் இருக்கிறதுலே பெருசு பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா 7 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லைங்களா 0.7 வருது 7 1ன்னு அதிகமாக வருது. அப்போ இருக்கலே பெருசு பார்த்திங்கன்னா இதை வச்சு போட்ட 5:7 போட்டோம். இதில் 5:7 தானே போட்டோம் 5:7 போட்டோம். ஓகே இதுதான் ஆன்சர். ஓகே.